சிவாய நம்ம அனைவருக்கும் வணக்கம். உமையொரு பாகன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். உங்கள் ஆதரவை என்றும் நாடும் உங்கள் லட்சுமி. நம்ம பெரிய புராணத்துல வர்ற 63 நாயன்மார்களை பத்தி வரிசையா பார்த்துட்டே வர்றோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நாயன்மார் கோச்செங்கட் சோழ நாயனார். சுந்தரமூர்த்தி நாயனார் இவரை பற்றி பாடும்போது, தென்னவனாம் உலகாண்ட செங்கனார் கடியேன் என்று போற்றி வணங்கி பாடியுள்ளார். இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நம்மோட கோச்செங்கட் சோழ நாயனாரை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி அவருடைய முந்தைய பிறவி என்ன அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா அதோட தொடர்ச்சியா இது வருது. அதனால நம்ம கட்டாயமா பார்க்க வேண்டியிருக்கு. அதுக்கு நம்ம முதல்ல எங்க போனோம் அப்படின்னா, திருச்சி பக்கத்துல திருஆனைக்கா இருக்கு பாத்தீங்களா, அங்க போனோம். அந்த திருவானைக்காங்கிற இடத்துல காவிரி ஆறு ஓடிட்டு இருக்கு. அந்த காவிரி ஆறுக்கு பக்கத்துல ஒரு வெண்ணாவல் மரம் நின்றுட்டு இருந்திருக்கு. அந்த மரத்துக்கு கீழே ஒரு சுயம்பு லிங்கம், சுயம்பாக தோன்றிய அந்த லிங்கத்தை ஒரு யானை பார்த்துதான். அந்த யானை பார்த்த உடனேயுமே அந்த சிவனார் மேல அந்த யானைக்கு அதீதமான அன்பு உண்டாயிடுச்சு. அதனால என்ன பண்ணுச்சுன்னா, பக்கத்துல காவிரி ஆறு ஓடுது இல்லையா, அந்த ஆத்துல இருந்து தண்ணி எப்படி தும்பிக்கையில எடுத்துட்டு சிவ பூஜை பண்ணியிருக்கு. எப்படின்னா, அந்த தண்ணியை எடுத்துட்டு சிவனாருக்கு பூஜை செஞ்சிருக்கு. அடுத்தது பக்கத்துல பூக்கள்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் பறிச்சுட்டு சிவனாருக்கு பூ போட்டு வழிபட்டு இருக்கு. யாரு? ஒரு யானை. சரியா? இப்படி யானை வழிபட்ட அதே சுயம்பு லிங்கத்தை அந்த வெண்ணாவல் மரம்னு சொன்னோம் பாத்தீங்களா, அந்த வெண்ணாவல் மரத்துக்கு மேல ஒரு சிலந்தி இருந்திருக்கு. அந்த சிலந்தியும் அந்த சிவனார் மேல அதீத அன்பு வச்சு அவரை வணங்கி இருக்கு. அப்படி வணங்கும் போது அந்த சிலந்தி என்ன நினைச்சிருக்குன்னா, இத்தனை மக்கள் இங்க வந்துட்டு போய்கிட்டு இருக்காங்களே, இந்த சிவனாருக்கு மேல் கூரை எதுவுமே இல்லாம இருக்கு. இந்த வெண்ணாவல் மரத்துல இருக்க சருகெல்லாம் அந்த சிவலிங்கம் மேல விழுந்து சிவலிங்கம் மேல பக்கத்துல இப்படி சருகா கிடக்குது. நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு நினைச்சு நம்ம ஒரு ஐடியா பண்ணுவோம் அப்படின்னு சிலந்தி ஒரு ஐடியா பண்ணுச்சு. என்னன்னா, அதோட வாய் நூல் இருக்கு பாத்தீங்களா, அதால சிலந்தி வலை அந்த சிவலிங்கத்துக்கு மேல பின்னி எந்த சருகுமே சிவலிங்கத்துக்கு மேல விழாம பாதுகாத்திருக்கு. இது அந்த யானைக்கு தெரியாது. யானை போய் ஆத்துல இருந்து தும்பிக்கையில தண்ணி கொண்டு வந்தது பாத்தீங்களா, சிவ பூஜை செய்யலாம்னு நினைக்கும் போது, யாரா இது சிலந்தி வலையை இங்க போய் பின்னி வச்சிருக்கு, இது சிவ அபராதம் இல்லையா? ஏன்னா வாய் நூல்ல தானே சிலந்தி பண்ணும், இது தப்பு அப்படின்னு நினைச்ச யானை என்ன பண்ணுச்சுன்னா, அந்த சிலந்தி வலை இருக்கா, அதை ஒரு அடி அடிச்சு தள்ளி விட்டுட்டு போயிருச்சு. மறுநாள் இதை பார்த்த நம்மோட சிலந்தியார் என்ன பண்ணும், உடனே அதுக்கு மறுபடி வாய் நூலால சிலந்தி வலை பின்னிச்சான். ஆனா யானை மறுபடி தட்டி விட்டுருக்கு. இப்படியே 2-3 நாள் போகவும் சிலந்திக்கு கடுமையான கோவம் வந்துருச்சான். என்னடா, யாருமே மேல் குறையும் அமைக்க மாட்டேங்காங்க இந்த சிவனாருக்கு, நம்ம ஏதாவது நம்மளால முடிஞ்சது, சிலந்தியால அதை தானங்க செய்ய முடியும், நம்மளால முடிஞ்சதை நம்ம செஞ்சா கூட அதையும் யாரோ தட்டி விட்டு வம்பாக்குறாங்களே, இது யாருன்னு நம்ம இன்னைக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சிலந்தி சிவனாருக்கு மேல வலை பின்னிட்டு அந்த ஓரமா இருந்து பார்த்துட்டு இருந்திருக்கு. யானை தட்டி விட்டது பாத்தீங்களா, தட்டி விட்டோன்னு சிலந்தியாருக்கு ரொம்ப கோவந்துருச்சு. இந்த யானையார் இப்படி தட்டி விடுதார, அப்ப இவர் தான் பண்ணுவாரா, சிவலிங்கத்தை இவர் மட்டும்தான் வழிபடுவாரான்னு நினைச்சு கோவம் வந்தது. இந்த யானையை நம்ம ஒரு வழி ஆக்கணும் அப்படின்னு நினைச்சு அந்த சிலந்தி என்ன பண்ணுச்சுன்னா, இந்த யானையோட தும்பிக்கைக்குள்ள பூந்துருச்சோம். தும்பிக்கைக்குள்ள புகுந்து யானையை கடிச்சு விட்டுருக்கு. அப்ப அந்த யானை என்ன பண்ணிருக்கு தெரியுமா, அந்த வலி தாங்க மாட்டாம தும்பிக்கை கீழே போட்டு அடி அடி அடின்னு அடிச்சிருக்கு. அதனால அந்த சிலந்தி விஷத்தாலையும் தும்பிக்கையை கீழே போட்டு அடிச்சதாலையும் யானை அந்த இடத்துல இறந்துருச்சு. வேற சிலந்தி என்ன ஆகும் நமக்கு தான் தெரியும் இல்லையா, சிலந்தியும் அந்த இடத்துல இறந்துருச்சு. உடனே சிவபெருமான் அந்த இடத்துல தோன்றினாரு. தோன்றி அந்த யானைக்கு சிவபதம் கொடுத்தாரு. ஏன்னா யானை மேல எந்த தப்பும் இல்லை, அதுக்கு தெரியல சிலந்தி எதுக்காக அப்படி பண்ணிருக்கு, அந்த சிலந்தி வலை எதுக்கு கட்டியிருக்குன்னு யானைக்கு புரியல. அது என்ன நினைச்சது, இது சிவ அபராதம் பண்ணியிருக்கு, தப்பு பண்ணியிருக்குங்க முறையில மட்டும்தான் அது சிந்தனை செஞ்சிருக்கு. அதனால அந்த யானைக்கு சிவபதம் கொடுத்தாரு நம்மோட சிவபெருமான். ஆனா சிலந்தி முதல்ல யானையை கொல்லணும்னு நினைச்சுதானே யானையை கடிச்சுது. அதனால சிலந்திய
சிவ புண்ணியம் செஞ்சிருக்கு பாத்தீங்களா? அந்த காரணத்தால ஒரு சோழ அரசனா பிறக்க வச்சிருக்காரு நம்மோட சிவபெருமான். அந்த சோழ அரசன் யாரா இருக்கும்? கண்டுபிடிச்சிருப்பீங்கல்ல? இப்ப வாங்க நம்ம கோச்செங்க சோழ நாயனார பார்க்கலாம். சோழ நாட்டை அரசாட்சி பண்ணியிருக்காரு சுபதேவன் கமலவதி தம்பதியர். சரியா? அவங்க நல்ல முறையில அரசாட்சி பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு குழந்தை இல்லை. உடனே என்ன பண்ணாங்கன்னா 2 பேருமே ஆடல் வெள்ளான பார்க்க கிளம்பிட்டாங்க. எங்க போவாங்க? சிதம்பரம் நடராஜர் கிட்ட போய் அவரை போய் வணங்கி அவர்கிட்ட தவம் இருந்து ஒரு குழந்தை ஈன்றிருக்காங்க நம்மோட கமலவதியார். அந்த குழந்தை தான் யாரு? இதுக்கு முந்தைய பிறவியில சிலந்தியா இருந்தாரு பாத்தீங்களா? அவரு இப்போ சோழ மன்னனா பிறந்திருக்காரு. அந்த சோழ மன்னன்னா கோச்செங்கன். அந்த அம்மா இந்த கோச்செங்கன் சோழனை வயிற்றுல இறைவன் அருளால உண்டாயிருக்காங்க. அதுக்கப்புறமா சிவபெருமானையே நினைச்சு நினைச்சு வழிபட்டு இருக்காங்க. கரெக்டா 10வது மாசத்துல குழந்தை பிறக்க போகுது. அப்போ அந்த ஊர்ல ஜோதிடர் இருப்பாரு இல்லையா? பெரிய ஜோதிடர், ஏன்னா அரசியார் இல்லையா? பெரிய ஜோதிடர் பார்த்திருக்காரு. பார்த்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அம்மா இந்த நேரம் சரியான நேரமா இல்ல, இன்னும் ஒரு நாளிகை கழிஞ்சு குழந்தை பிறந்தா 3 உலகத்தையும் ஆளக்கூடிய சக்தி படைத்ததா அந்த குழந்தை இருக்கும் அப்படின்னு அந்த அரசியார்கிட்ட யார்கிட்ட? கமலவதியார் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட சொல்லியிருக்காரு ஜோதிடர். உடனே அந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமாங்க? பிரசவத்தை யாராலேயே தள்ளி போட முடியுமா? அந்த பிரசவ வலியிலையும் கூட அந்த அம்மா அந்த வலியை அப்படியே தாங்கிக்கிட்டு, என்னடா செய்வோம், நம்ம நல்ல குழந்தையா பெறணும், என்ன அரசியார் இல்லையா, பெரிய ஒரு இளவரசனை பெற போறாங்க, நல்ல குழந்தையா பெறணும், 3 உலகத்தையும் ஆளணும், அதுக்கு நம்ம என்ன செய்யலாம்னு யோசிச்சவங்க ஒரு பெரிய முடிவெடுத்தாங்கங்க. அது என்ன தெரியுமா? எல்லாரையும் அந்த ரூமை விட்டு வெளியே போக சொல்லிட்டு அவருடைய தோழியர் 2 பேரை மட்டும் பக்கத்துல வச்சுட்டு, என்ன தலைகீழா கட்டி தொங்க விடுங்க இந்த உத்தரத்துல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த தோழியர் ஐயோ வேண்டாமா, அப்படி பண்ணுனா உங்களுடைய உயிருக்கே ஆபத்தாயிரும், பிரசவ வலி வந்துருச்சுமா, வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அரசியார் இது என்னுடைய ஆணை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆணையை மீற முடியுமாங்க? முடியாது இல்லையா? தோழியர் தலை கீழையும் கால் மேலையும் வச்சு காலில் கயிறு வச்சு கட்டி உத்தரத்துல அந்த அம்மாவை தொங்க விட்டுட்டாங்க. கரெக்டா ஒரு நாளிகை. அந்த ஒரு நாளிகைனா 24 நிமிஷங்க. அந்த 24 நிமிஷத்தை அந்த அம்மா அப்படி மனசுல தைரியத்தை வர வச்சுக்கிட்டு, நம்ம நல்ல குழந்தையா ஈன்றெடுக்கணும் அப்படிங்கிற வைராக்கியத்துல அப்படி தொங்கிக்கிட்டே இருந்து ஒரு நாளிகை கழிஞ்சதுக்கு அப்புறமா இப்ப என்ன இறக்கி விடுங்க கீழே அப்படின்னு இருக்காங்க. அதுக்கப்புறமா தோழியர்லாம் சேர்ந்து அந்த அம்மா கீழே இறக்கி படுக்க வச்ச உடனேயுமே நம்மோட சோழ நாயனார் பிறந்திருக்காருங்க. பிறந்தவருக்கு அவ்வளவு நேரம் தலைகீழா கட்டி அந்த அம்மா தொங்க விட்டுருக்காங்க பாத்தீங்களா அந்த அம்மாவை. அதனால பிறந்தவர் கண்ணெல்லாம் தலைகீழ அப்படி உள்ள ரொம்ப முண்டி அடிச்சிருந்ததால கண்ணெல்லாம் செவந்து போய் இருந்திருக்கு. அந்த அம்மா குழந்தைய பெத்த உடனே பிள்ளைய காட்டுங்கன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைய பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு என்னுடைய மகன் கோச்செங்கனான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னா செங்கனான்னா சிவந்த கண்களை உடையவன் அர்த்தம். அவருக்கு கண்ணு சிவப்பாயிடுச்சுலாங்க சொன்னோம்ல, அதனால கோச்செங்கன் என்னுடைய மகன் அந்த அம்மா சொல்லிட்டு அந்த அம்மா இறந்துட்டாங்க. பிரசவத்தை தள்ளி போட்டா என்ன ஆகும்? இந்த அம்மா இறந்ததுக்கு அப்புறமா அரசன் தன்னுடைய குழந்தைய வளர்த்து பெரிய ஆளா ஆக்கியிருக்காரு. அப்படி வளர்க்கும் போது கல்வி கேள்விகள்ல சிறந்தவனா ஆக்கியிருக்காரு. வில்வித்தை வாழ்வித்தை அரசன் இல்லையாங்க, அதாவது அரசனாக போறவர் தானே, இளவரசன் இல்ல. அதனால எல்லா கல்வி கேள்விகள்லையும் சிறந்து விளங்கும்படி பெரிய வீரரா வளர்த்திருக்காரு அரசர். அப்படி வளர்த்த உடனே தன்னுடைய பையன் சரியான அளவு வந்துட்டான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவனுக்கு மகுடத்தை சூட்டிட்டு தவம் பண்ண போயிட்டாரு அரசனார். அப்போ இப்ப யார் அரசனா இருக்காரு? நம்மோட கோச்செங்க சோழ நாயனார் தான் அரசரா இருக்காரு. அவர் இதுக்கு முந்தைய பிறவில என்னவா பிறந்திருந்தாரு? சிலந்தியாரா பிறந்தாரு இல்லையா? அவர் தான் இப்போ
கோச்செங்கட் சோழ நாயனாரா பிறந்திருக்காரு. சிலந்தியா பிறக்கும் போதே அவர் என்ன பண்ணாரு? தன்னுடைய வாய்நூலால சிவபெருமானுக்கு சிலந்தி வலை பின்னி அவர் மேல எந்த சருகும் விழக்கூடாதுன்னு தடுத்தாரு இல்லையாங்க. அந்த சிவ புண்ணியத்துக்காக அவரு அரசனா பிறந்திருக்காரு. அப்போ கோயில் திருப்பணிங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு சிறந்த திருப்பணி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்படி நம்ம கோச்செங்கட் சோழ நாயனார் வளர்ந்து அரசனான உடனே என்ன பண்ணாருன்னா, நேர திருவானைக்காக்கு போயிட்டாரு. அங்க போய் என்ன பண்ணாருன்னா, மாட கோயில் அமைச்சாரு. யாருக்குன்னா, அங்க ஏற்கனவே ஒரு சுயம்புலிங்கத்தை வணங்கினார் இல்லையா, அந்த கோயிலுக்கு மாட கோயில் நல்லா பெருசா அமைச்சிருக்காரு. இன்னும் 70 மாட கோயில்களையும் கட்டினாராம் சிவபெருமானுக்கு. மாட கோயில் அப்படின்னா என்னன்னா, அந்த கோயில் மாடி போன்ற அமைப்புடையதா இருக்கும். அந்த கோயிலுக்குள்ள யானையால போகவே முடியாதாம். அப்படிப்பட்ட அமைப்புடைய கோயில தான் நம்மோட கோச்செங்கட் சோழ நாயனார் கட்டினாரு. எதுக்காக? இதுக்கு முந்தைய பிறவியில யானை கூட தானே அவருக்கு சண்டை வந்தது. அதனால அந்த எண்ணம் அவரை விட்டு போகாம மாட கோயிலா கட்டினாராம். நம்ம ஒவ்வொருத்தரா நம்ம அப்பதான் முதல்ல பார்ப்போம். பார்த்த உடனேயும் ரொம்ப நாள் பழகுனது மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட நல்லா சந்தோஷமா பேசி பழகுவோம். நல்ல நட்போட இருப்போம். சிலரை பார்த்தா நமக்கு என்னடா இவங்க கிட்ட பேசுறதுக்கு நமக்கு ஒரு மாதிரி தயக்கமா இருக்கு, கொஞ்சம் மனசு சரி வரலையே அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்படிதானங்க உங்களுக்கும்? நம்ம எல்லாருக்குமே அப்படியேப்பட்ட எண்ணம் மனசுல இருக்கும். அது எதனால அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இதுக்கு முந்தைய பிறவிகள் எல்லாம் ஒன்னே நம்ம அவங்களோட நல்ல நட்புல இருந்திருப்போம், இல்ல அவங்களோட ஒரு பகையில இருந்திருப்போம். அந்த காரணம் தான் விட்டகுறை தொட்டகுறைம்பாங்க இல்லையா, அது இப்போ தொடர்ந்து வருது. இந்த உடம்புக்கு தான் நம்ம வயசு சொல்றோங்க. ஆனா உயிருக்கு யாராவது இந்த வயசு அப்படின்னு சொல்ல முடியுமாங்க? முடியாது. உயிர் அனாதி பொருள். அனாதினா ஆதியும் அந்தமும் அற்ற பொருள். அப்போ உயிர் இதுக்கு முந்தைய பிறவில எல்லாம் பிறந்து 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 இப்போ இந்த ஜென்மத்துல நம்ம இப்படி ஒரு மனுஷங்களா பிறந்திருக்கோம். அப்போ போன பிறவி, இதுக்கு முந்தைய பிறவி, அடுத்த பிறவி எல்லாமே உண்மைங்க. ஏன்னா அந்த உயிர்ல அந்த எண்ணங்கள் பதிஞ்சிருக்கும். அதனாலதான் நம்ம என்ன நினைக்கணும்னா, எப்போதும் நல்ல எண்ணங்களே எண்ணணுங்க. அப்படி நம்ம நல்லதே நினைச்சோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த உயிர்ல அந்த எண்ணங்கள் படிஞ்சு 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 எப்போதும் அந்த உயிரும் நல்ல எண்ணம் பெற்று அடுத்த ஒரு ஜென்மத்திலையும் நம்ம நல்லவங்களாகவே பிறக்கிறதுக்கு கட்டாயம் வாய்ப்பு இருக்கு. அதுக்கு நம்ம என்ன செய்யணும் தெரியுமாங்க? முக்கியமான ஒரு மந்திரம் சொல்லித்தரேன். அந்த மந்திரத்தை மட்டும் சொல்லுங்க. என்ன மந்திரம் தெரியுமாங்க? சிவாய நம, சிவாய நம, சிவாய நம. இந்த 5 எழுத்து மந்திரத்தை சொல்லுங்க. உயிர் எந்த நாளும் சுத்தம் பெறும். அதனால இனி எத்தனை ஜென்மங்கள் நம்ம பிறந்தாலும் சரி, பிறப்போமா முக்தி அடைவோமா? முக்தி அடைகிறதுக்கெல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுங்க. அதனால கொஞ்சம் கொஞ்சமா நல்லது பண்ணி முக்தி அடையக்கூடிய வழியை பார்ப்போம். அதுக்கு இன்னும் எப்படியும் ஜென்மங்கள் எடுப்போம். அப்போ ஜென்மங்கள் எடுக்கிறதுக்கு சிவாய நம்ம மந்திரம் சொன்னா நம்மோட உயிர் நல்ல தெளிவான ஒரு நிலையை பெறும், நல்ல எண்ணங்களை பெறும். எப்போதும் ஜென்மங்கள் நமக்கு நல்ல பிறவியாகவே கிடைக்கும். அதனால இந்த கோச்செங்கட் சோழ நாயனார் 70 மாட கோயில்களை கட்டியிருக்காரு. அதுக்கப்புறமா 3 திருமால் கோயிலையும் கட்டியிருக்காருங்க. சிவனாருக்கு மட்டும் இல்லாம திருமாலுக்கும் கோயில் கட்டியவர் தான் நம்மோட கோச்செங்கட் சோழ நாயனார். இப்படி எல்லா கோயிலையும் கட்டி அந்த கோயிலுக்குரிய நிலங்களை எல்லாம் கொடுத்து, அந்த கோயில்ல பூஜைக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் கொடுத்து, அடியார்களுக்கு அன்னமிடுதலையும் செஞ்சு எல்லா வகையிலையும் சிறப்பா விளங்கியிருக்காரு நம்மோட கோச்செங்கட் சோழ நாயனார். அதுக்கப்புறமா இப்படியே அரசாட்சி செஞ்சிட்டு இருந்தவரு இறுதியான காலத்துல என்ன பண்ணாருன்னா, தில்லையம்பல நடராஜர் கிட்ட போகணுங்கிற முடிவுக்கு வந்தாருங்க. அதனால நேர கிளம்பி தில்லைக்கு போயிட்டாரு. அங்க 6 கால பூஜையிலையும் இருந்து நம்மோட நடராஜ பெருமான நல்ல முறையில வணங்கியிருக்காரு. அங்க இருக்க அடியவர்களுக்கு எல்லாம் என்னென்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சிருக்காரு.
இப்படியே இறைபணி செஞ்சிட்டு வந்த நம்மோட கோச்செங்கட் சோழ நாயனார் இறுதியில் முத்தியடைந்தார். இந்த கோச்செங்கட் சோழ நாயனாருடைய வரலாற்றிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கோயில் திருப்பணி ரொம்ப முக்கியமானதுங்க. ஏன்னா சிலந்தி வளப்பின்னி அதன் மூலமா அரசரா பிறந்தாரு நம்மோட கோச்செங்கட் சோழ நாயனார். அதனால கோயில் கட்டுறதெல்லாம் அப்ப எவ்வளவு பெரிய புண்ணியம் பாத்தீங்களாங்க. எங்க கிட்ட வசதி இல்லையங்க, ஒரு கோயிலெல்லாம் கட்டுற அளவுக்கு எங்களால முடியாதுங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா பரவாயில்லங்க. கோயில் திருப்பணி செய்யும் போது நம்மளால என்ன முடியுமோ, என்ன வேலை நம்மளுக்கு தெரியுமோ அந்த வேலையை போய் பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளால பொருள் உதவியும் செய்யலாம். அப்படி கோயில் திருப்பணிக்கு நம்ம ஒரு சின்ன அளவுல உதவி பண்ணா கூட இறைவன் நமக்கும் நம்மோட பரம்பரைக்கும் சிறந்ததையே கொடுப்பான் என்று கூறி இன்றைய நாயன்மாரான கோச்செங்கட் சோழ நாயனாரை வணங்கி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். அடுத்த வீடியோல நம்ம பார்க்கக்கூடிய நாயன்மார் மதுரையில இருக்க நம்ம சொக்கநாதர் முன்னாடி சுந்தர பலகையில் அமர்ந்து பாடும் வாய்ப்பு பெற்றவராம். அப்படிப்பட்டவர் நம்மோட திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனார். அவரை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். Thank you.